ஹாய், நான் யூசுஃப். இன்றைக்கி விலாக் எங்கே பண்ண வந்திருக்கோம்னா, இங்கே துபாயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டிரைவிங் டிஸ்டன்ஸில் வந்துட்டு ஒரு மதாம் சொல்லிட்டு டவுன் இருக்குது. அது ஷார்ஜாவோட சேர்ந்தது, ஹத்தா ரோட்டில் இருக்குது. ஸோ அந்த டவுனில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் வந்துட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது. அதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பேய் கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலி பேய் கிராமம் கிடையாது, மணலால் மூடப்பட்ட கிராமம். அந்த கிராமத்தை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சொல்லிட்டு தான் வந்திருக்குது. வாங்க, அப்படியே எப்போதும் போல் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போவோம். கண்டிப்பாக விலாக் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுதான் அந்த மதாம் டவுனு. இப்போ அங்கேருந்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் நடந்து வந்துட்டேன். இது வந்துட்டு அந்த இதுக்கு போகிற வழி, ஹைவே. ஃபைனலாக ஒரு வழியாக நடந்து இந்த வில்லேஜுக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த வில்லேஜ். ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். சாரி, இதாக இருக்கா? இதுதான் அந்த வில்லேஜ். இதுக்குள்ளே தான் இப்போ என்ட்ராக போகிறோம். என்ட்ரு ஆச்சு. இதுதான் வில்லேஜ். ஃபுல்லாகவே மணல் மூடி இருக்குது. அங்கே ஒரு மஸ்ஜித் தெரியுது பார்த்தீங்களா? அலாம் ஜூம் போகுது. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, பயமாக வேறு இருக்குது. கேமராவில் தண்ணி பட்டா வீணாக போயிருமோன்னு சொல்லிட்டு ஒரு வீடு பாருங்கள். ஒரு வீடு ஃபுல்லாகவே மணல் மூடி இருக்குது. பொதுவாகவே வந்துட்டு ஒவ்வொருத்தருக்குடைய கனவாக இருக்கும் சொந்த வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு, அப்படி தானே? அதனால தான் மோஸ்ட்லி வெளிநாட்டுக்கு வேலைக்கு வர்றது காரணமே அதுதான். சொந்தமாக வீடு கட்டணும், அது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. நிறைய பல கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, பட் அதில் வந்துட்டு இந்த வீடு கட்டுறது வந்துட்டு ஒரு முக்கியமான கமிட்மெண்ட்ஸாக இருக்கும். பார்த்தீங்களா? அந்த வீடு கட்டி சொந்தமாக வீடு கட்டி வாழ்ந்துருக்காங்க மக்கள் இங்கே. அந்த வீடு அப்படியே வந்துட்டு மண்ணு மூடிடுச்சு. ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லை? நல்லா இருக்குது ஏரியா, வந்து பார்த்துட்டு போகலாம். துபாயிலேருந்து பஸ்ஸில் வரதா இருந்தால் ஹத்தா போகிற பஸ்ஸில் வந்தீங்கன்னா மதாம்சோர் டவுனில் இறங்கி ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து வரணும். நடக்க முடிஞ்சால் நடக்கலாம், இல்லை அங்கேருந்து ஒரு பிக்கப் அந்த மாதிரி டாக்ஸிஸ் இருக்க எடுத்துக்கலாம், ப்ரைவேட் டாக்ஸிஸ் இருக்க எடுத்துக்கலாம். அந்த இறக்கி விட்ருவாங்க. பா, மண் நல்ல மண். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நல்லா ஒருத்து. அங்கே இருக்க அந்த மஸ்ஜித் ஜூம் பண்ணுறோம் பாருங்கள், தெரியுதான்னு தெரில. இதில் மேலே ஆட்கள்லாம் நிற்கிறாங்க, மக்கள் நிற்கிறாங்க. இதை பற்றின இது டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த வில்லேஜ் வந்து 1970 வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணங்களால் வந்துட்டு ஃபுல்லாக மண்ணை மூடி அபாண்டன்ட் ஆயிடுச்சு. அதாவது இது என்ன சொல்கிறாங்க, சபிக்கப்பட்ட கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க சிலவங்க வந்துட்டு பேய் கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க வந்துட்டு இதை வந்துட்டு கைவிடப்பட்ட கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க. இது ஒரு உண்மையான பேர் சொல்லுவாங்க, கைவிடப்பட்ட கிராமம் தான் இது. அதான் கரெக்டான வார்த்தையும் கூட. எங்கள் டென்ட்டு போட்டு வச்சுருக்காங்க, ஏதோ டென்ட்டு, ஆர்காலஜி டென்ட்டு. அது உட்காந்துருக்கிறதுக்காண்டி இதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இந்த பில்டிங், இந்த கட்டடத்துக்குள்ளே. இது வந்து எனக்கு இங்கே உள்ள பள்ளிவாசல் தெரியுதா? இந்த பள்ளிவாசல் பூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே விட்ருக்காங்கன்னு தெரியல, பார்ப்போம். க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். பூட்டி இல்லை, திறந்தான் கிடக்கு. நான் தான் கவனிக்காமல் சொல்லிட்டேன். இது வந்துட்டு அந்த பள்ளிவாசல் உள்ள என்ட்ரன்ஸ். உள்ளே வந்தாச்சு. நல்லா இருக்குது பள்ளிவாசல். இங்கே உள்ள மக்களுக்கான கட்டின பள்ளிவாசல் நினைக்கிறேன். நம்ம தொழுகை நடக்குதுன்னு நினைக்கிறேன். சிறப்பாக கட்டிக்கிறோம். உள்ள என்ட்ரி ஆயாச்சு. இதுதான் அந்த பள்ளிவாசல். சும்மா வந்து எழுதி வச்சுருக்காங்க பாருங்க. நல்லா இருக்குல்ல?
வந்து அந்த வீடு மணல் மூடின வீட்டுக்குள்ளே போகிறேன். உள்ளே போக முடியுமான்னு தெரில. என்ட்ரன்ஸ் அதை வந்துட்டு வாயில் ரொம்ப ஏதோ வாஷ்ரூம் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், வாஷ்ரூம் தான். இந்த லிவிங் ஹால். பேக் சைடு நல்லா இருக்குது. மண் செமையாக இருக்குது. நல்லா கூலிங்காக இருக்குது. மண் உள்ளே வந்துடும். இது அப்படியே மேலே போயிட்டோம்னா இது பின்னால் ஒரு வீடு. இது என்னன்னு தெரில. மழை பெஞ்சிருக்கு. கிட்ட தூரிட்டு தான் இருக்குது. தெரியுதா? இது வந்துட்டு வீட்டோட கீழே. இப்போ நான் அப்படியே மணல் மேலே ஏறி வீடு மட்டத்துக்கு வந்துட்டேன் பாருங்கள். எத்தனை அடி? கிட்டத்தட்ட 10 அடிக்கு மண்ணை மூடி, 10-12 அடிக்கு மேலே மண்ணை மூடி இருக்குது. இதை மண்ணை கரைச்சி விட்டுறாங்க லைட்டாக. அது என்ன சொல்லுவாங்க? சாண்டியூம்ஸா? மணல் குவியல். அதான் நான் கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அப்பா, தெரியுதா? இதுதான் அந்த ஃபுல்லாக டாப்பு, சாண்டியூன்ஸோட டாப்பு. அப்படியே அந்த பக்கம் போவோம். இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. இது இங்கே ஒரு சின்ன வீடு இருக்குது. சின்னதாக இல்லை, பெரிய வீடே இருக்குது. ஒரு என்ட்ரன்ஸு. இது வந்து லிவிங் ஹால்னு நினைக்கிறேன். இது என்ன வந்துட்டு இது என்னன்னு தெரியலையே. இது ஏதோ ஒரு ரூம் மாதிரி தெரியுது. அப்புறம் அது பாருங்கள், அந்த ரூம் போகிற என்ட்ரன்ஸ் எவ்வளோ ஹைட்டு தெரியுதா? நான் குனிஞ்சு தான் உள்ளே போனேன். ஃபுல்லாக மண் மூடிடுச்சு. செகண்ட் ஹால் மாதிரி தெரியும். செகண்ட் ஹாலாக கிச்சனாக தெரில எனக்கு. செகண்டரி ஹால் மாதிரி தெரியுது எனக்கு பார்க்குறதுக்கு. இது அப்படியே வெளியே. இதை வந்து இங்கே வந்துட்டு 2 யூடியூபர்ஸ் தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் தமிழ் யூடியூபர்ஸு. ஒன்று வந்து ட்ரக்கர் வந்திருக்காரு. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க. யாருன்னு தெரியல, அவங்க பேர் தெரியல எனக்கு. வீடியோவில் போட்டுருது. வீடியோ பார்க்கும்போது 2 யூடியூபர் வீடியோஸ் தான் இருந்துச்சு இதை பற்றினது. பேய் கிராமம், துபாயில் உள்ள பேய் கிராமம். இது கோஸ்ட் வில்லேஜ். கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. வெளியே போக வேண்டியதான். இந்த என்ட்ரன்ஸ் சொல்லி தான் உள்ளே வந்தோம். அதே என்ட்ரன்ஸ் சொல்லி வெளியே போயிட்டு அப்படியே இந்த டவுனுக்கு மறுபடியும் 3 கிலோமீட்டர் நடந்து போகணும். பார்ப்போம் ஏதாச்சும் பிக்கப் லிஃப்ட், கார் லிஃப்ட் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. கிடைச்சா நல்லா இருக்கேன். வரும்போது ஒன்றும் தெரியல, நடந்து வந்தாச்சு. போகும்போது பார்ப்போம். ஒரு வழியாக இந்த பாலைவனத்தில் போகும்போது ரோடு வழியே போயிட்டேன் 3 கிலோமீட்ரு. வரும்போது பாலைவனத்து வழியாக வந்தேன் நடந்து வைக்கலாமே சொல்லிட்டு. அம்மாடி சரியான தூரமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2-2.5 கிலோமீட்டர் பாலைவனத்தில் நடந்து அப்படியே சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. மதாம் சிட்டிக்குள்ள. ஓகே, அப்படியே சிட்டிக்குள்ளே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இருக்குதான்னு சொல்லி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தால் ஓகே. இல்லாட்டி அப்படியே கண்டினியூ முடிச்சுட்டு விலாக முடிச்சுட்டு கிளம்பி துபாய்க்கு போவோம். இதுதான் அந்த சிட்டி டவுனு. சிட்டின்னு டவுனு. இந்த ரவுண்டை போட்டு இங்கேருந்து நேராக போனோம்னா இப்படியே ஒமான் போயிடலாம். இந்த பக்கம் போனால் அல்லைன்னு, இந்த பக்கம் போனோம்னா இந்த ஹத்தா அன்னைக்கு போனோம்ல, இதை நம்ம வீடியோ லாஸ்ட்டு பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு 10 வீடியோக்கு முன்னாடி. ஒரு சின்ன டவுன் தான் இது, பார்டர் டவுன் சொல்லலாம். இங்கேருந்து ஒமான் ரொம்ப தூரம், ஒரு 5 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். அங்கே அப்படி டவுனுக்குள்ளே போய்ட்டு பார்ப்போம். பஸ் ஏதோ ஒன்று ஒரு சார்ஜா போகிற பஸ் வருதுன்னு நினைக்கிறேன். அல்மா தான் இல்லை, அலைன் போகிற பஸ். இது சார்ஜா வந்து வருது. அலைன் லாஸ்ட் வீக் போயிருந்தோம்ல, இந்த பஸ் தான் நான் பார்த்தோம். மழை வந்துக்கிட்டு இருக்கு. தான் மழை ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிரிட்ஜு மேலே டைரெக்டாக ஒமான் போகிற பிரிட்ஜு. ஓகே, இதோட விளாக் இங்கேருந்து முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ். எப்போதும் போல் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோக்கு புதுசாக யாராவது வீடியோக்கு வந்தீங்கன்னா வீடியோ சேனல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். பிடிக்கும் நம்புறேன். ஓகே, அதோட விளாக் முடிச்சு. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.